போராட்டம் நடந்தபடியாத்தான் இன்றைக்கு நீங்கள் இந்த இத்தனை பேர் விசா எடுத்திருக்கிறீங்க. நான் அங்க லோயர் ஆயிருக்கிறேன். தேசிய தலைவர் போராடி இருக்காட்டி அந்த 50,000 மாவீரர்களும் உயிர் கொடுத்திருக்காட்டி இன்னைக்கு தமிழன் என்ற ஒரு இனம் அந்த நாட்டில் இல்லை. இன்றைக்கும் அந்த நாட்டில் தமிழன் என்ற ஒரு இனம் இருக்கு. தமிழ் மொழி பேசப்படுது. அந்த நாட்டில் இருந்து இங்கே ஒரு 6 பேர் வந்து இங்கே இருக்கிற 200 பேருக்கு முன்னுக்கு தீர்வு பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒற்றை காரணம் போராட்டம். தலைவரும் மாவீரர்களும் போராளிகளும் எங்களை இனத்தை 33 வருஷம் காப்பாற்றி கொண்டு போயிருக்கிறோம். அதுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் அங்க போராடி கொண்டிருக்கிறபடியா என்ன நடக்குது என்றால் அவனை கூட 10 காணியை பிடிக்க வரான்னு கேட்பாங்க. நாங்கள் 4 பேரோ 40 பேரோ போட்டை பிடிச்சு கொண்டு கத்தி கொண்டிருக்கிறோம். அதாலே அவன் 10 காணியை பிடிக்க வாரவன் என்ன 2 அல்லது 3 காணியை தான் எங்களை முன்னி பிடிக்கிறான். 7 அல்லது 8 காணியை விட்டுட்டு போறான். அப்ப நாங்கள் 7 அல்லது 8 காணியை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் போராடாட்டி எல்லா காணியும் பறிபோய் வாழ்க்கை என்னங்க மரணத்தை நோக்கிய பயணம். முடிவு மரணம் என்றதுக்காண்டி நாங்கள் இப்பவே போய் சுடலையில மடுக்கிறேன் தானே வாழ்றோம் தானே. அதே மாதிரி போராடுவோம் என்ன நிச்சயமா எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும்.